உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலேயே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு முடிவு உண்டாகும். அது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் ஒரு தரம் பிறந்து பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவன் மேல் எழுதப்பட்ட நியதி. ஒரு தரம் தான் பிறக்க முடியும், ஒரே ஒரு தரம் தான் மனுஷன் பிறக்க முடியும். பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒரு தரம் பிறந்து பின்பு நியாய தீர்ப்பு தான். ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நம் தேவனை எவ்வளவாய் நேசித்தோம், அவருடைய காரியங்களை எவ்வளவாய் உண்மையாய் இருந்தோம், அவருக்காக எவ்வளவு பிரயாசங்கள் பட்டோம், அவருக்காக உலகத்தை வெறுத்து உலக சிற்றின்மைகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொண்டோம், தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்றைக்கு கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம், அதே காரியம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நீ குறைவுபட்டு போனாய். அந்த குறைவை நீ சரி பண்ணு. வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ குறைவுபட்டு போனாய். நீ என்ன நிலைமையில விழுந்து போனாய் என்பதை நீ அறிந்து மனம் திரும்பி அந்த அன்பை நீ சரி செய்யாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கத்தண்டை நீக்கி போடுவேன். என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவாய் இருக்கும்? முதலாவது தேவனுடைய சபையிலே தொடங்க போகிறது. நியாயத்திற்கு தேவனுடைய சபையில தான். ஏன்னா அங்கதான் சத்தியத்தை சொல்றாங்க, அங்கதான் இப்படி நடக்கணும் சொல்லி சத்தியத்தை போதிக்கிறாங்க, அங்கதான் கர்த்தரை ஆராதிக்கிற காரியம் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம், தேவன் பேசுகிற வார்த்தை எல்லாம் அங்கதான் முதல் போதிக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த சபையிலே தேவனுடைய நியாயத்திற்கு தொடங்குகிற காலமாய் இருக்கிறது. சுவிசேஷத்துக்கு தேவனுடைய சுவிசேஷம் கீழ்ப்படியாத நிலைமை என்னவாய் இருக்கும்? எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால்
தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு தேவன் தாமே சாட்சியாய் கொடுத்த காரியம் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு கொடுத்த காரியம் ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான, அது பேர சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஏன்னா பாதாளம் ஒன்று இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்குது. நீ நித்தியமான ஒரு வாழ்க்கையை நீ எங்கேயும் கழிக்கப்பட்ட அநேகருக்கு செய்ய தெரியுமா? மரித்து போனவர்கள், அவ்வளவுதான் வந்து முடிஞ்சு போச்சு, மரிச்சு செத்து போச்சு, அவ்வளவுதான், காலம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவல்ல. உண்மையா ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரித்த பின்பு நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு என்று நாம் யாரும் மறந்து போக கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், அது சஞ்சலத்தினால் தவிப்பினால் கழிந்து போகிற வருஷங்கள், வேதனை பாடு துன்பங்கள் அனுபவிக்கிற வருஷங்கள், வயசாக நடக்க முடியாதபடி குனிய முடியாதபடி பல இன்னல்களை அனுபவிக்கிற வருஷங்கள் உலகத்தில் வாழும் பொழுது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்த பின்பு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதுக்கு ஒரு எல்லை கிடையாது, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது, அதுக்கு இவ்வளவுதான் காலம் என்று கிடையாது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷர்கள் 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், மிஞ்சி போச்சுன்னா ஒரு சிலர் 120, 122 வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா செத்த பின்பு 100 வருஷம், 200 வருஷம் ஆண்டவர் காலம் குறிக்கிறார். நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம எங்க கழிக்க போகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்றால், அதை குறித்து நீ அசட்டை பண்ணி கொண்டிருப்பாய் என்றால், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ கவலை இல்லாமல் அசட்டையாக தேவனை மகிமைப்படுத்தாமல் சோதனையாமல் இருப்பாய் என்றால், உடைய நிலைமை எவ்வளவு கவலைக்கிடமான நிலைமை, பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் சொன்னார், அவரை தேவன் என்று அறிந்து அவரை சோதனையாமலும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள். அதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒரு வசனம் சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்ட தேவனை அறிந்து விட்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுவிட்டு மறுபடியும் அவரை விட்டு பின்வாங்கி போவோம் என்றால், அதுக்கு நீங்க நம்ம தேவனை அறியாமலே இருக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல ஒரு வீட்டுக்கு இருக்காடு கொடுக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் கொடுக்கிறாரு, அப்பப்ப ஆண்டவர்கிட்ட அப்படி போயிட்டே இருப்போம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. அது இன்மைக்காக தெரிகிற ஒரு காரியம். ஆண்டவர் மத்தியான குளிர்ச்சியான வேலையிலே அவர் இறங்கி வந்து ஆதாமோடு தேவன் ஏவாளோடு கரத்தை பிடித்து உலாவி அவரோடு பேசி மகிழ்ந்த ஒரு காரியம். இன்னைக்கு உன்னோடு பேசி மகிழும்படி என் தேவனுடைய இருதயம் உனக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் உன் பிள்ளை என்னோட பேசாதா என்று அவர் எப்போதும் உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, இவ்வளவு வேதனைப்படுது, இவ்வளவு துக்கப்படுது, இவ்வளவு பாடுகள் அனுபவிக்குது, ஆனா என்ன பார்க்கலையே அப்படின்னு அங்கலாய்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தை பார்க்கிற, மனுஷனை பார்க்கிற, சொந்த பலத்தை பார்க்கிற, பணபலத்தை பார்க்கிற, சுயபலத்தை பார்க்கிற, எல்லாத்தையும் பார்க்கிற நீ என் ஆண்டவரை நீ பார்ப்பது ஏன் குறைவாக இருக்கிறது? அவரை கனப்படுத்துகிற காரியம் ஏன் குறைவாக இருக்கிறது? அவரை சமூகத்தில் காத்திருக்கிற காரியம் ஏன் குறைவாக இருக்கிறது? அவரை ஆராதிப்பதில் ஏன் குறைவைத்துக் கொண்டிருக்கிறார்? அவரை ஆராதிக்கிற காரியத்தில் குறைவைப்பா என்றால் உடைய வாழ்க்கை குறைகள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய
ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறேனே, அதை நீ அசட்டை பண்ணலாமா? யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேனே, அதை நீ அசட்டை பண்ணலாமா? இந்த உலகத்துல இத்தனை ஜனங்கள் இருக்கும் பொழுது உன்னை வேறு பிரித்து எனக்கு தெரிந்து கொண்டேனே. எதை சொல்லுகிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த சாதியாக, சொந்த ஜனமாக அவர் உங்களை அவருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரே. எத்தனை அடைமொழி உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அடைமொழிங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். யார் இந்த பட்டத்தை யார் இந்த உலக மனுஷன் யார் கொடுக்க முடியாது நமக்கு. அது கொடுத்தா செல்லாது. பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து பட்டம் உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. உலகத்துல யாரும் கொடுக்கல. அப்படி கொடுத்தா செல்லாது, அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் விலையேற பெற்ற அவர் ரத்தத்தினால கழுவி உங்களை அவர் ராஜாக்களால் ஆசாரி நிறுத்தி விட்டு அவர் உங்களை பரிசுத்த ஜாதி, நீ எனக்கென்று வேறு பிரிக்கப்பட்டான்னு சொல்லி உன்னை வேறு பிரித்து லேவியராக சொல்லப்படுகிறது. நீ ஜனங்களோடு கலவாக இருக்கும்படிக்கு உன்னை நான் வேறு எனக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறேன். என்ன சொல்றான்? ஆண்டவருடைய அங்கலாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் சபை அடைக்கப்பட்டு உள்ளது. என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கொரோனா வந்து சபை அடைச்சிட்டாங்க. அது இல்லைங்க, அது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க அதுவல்ல. பிசாசு தந்திரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். எப்படி தேவனுடைய பிள்ளைகளை விழுக்காட்ட வேண்டும், எப்படி தேவனையும் அவருடைய பிள்ளைகள் 2 பேருக்கு பிளவு உண்டு பண்ணணும் எண்ணத்துல கை வச்சா அவங்க தேவனை விட்டு விலகுவாங்க, அசட்டையா இருப்பாங்க, உலகத்தில் ஈடுபடுவாங்க, உலகத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க, உலகத்தை மொழி போவான்னு அவனுக்கு தெரியும். அதனால சபையை கை வச்சுட்டாங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா அனுபவிச்சாரு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள், ஆனால் அந்த கனியின் மரத்தின் நன்மையை மறைத்தக்க அந்த கனியின் மரத்தை மட்டும் நீ தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அவங்க கீழ்படுகிறாங்களா இல்லையா பார்ப்பதற்காக. ஏன் தெரியுமா கர்த்தர் இதை அனுபவிச்சாரு? உன்னை சோதிக்கும்படியாக. இந்த காலகட்டத்தில் நீ வீட்டுலதான் இருக்கிற, எங்கே போகல, வெளியில போக முடியாது, என்ன சட்டம் சொல்லுது வெளியில போக கூடாது, சுத்தக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலாவது நீ உணர்ந்து அவரை தேடி அவரோடு ஆராதிக்க நீ எவ்வளவு நேரம் கொடுக்கிறாய் என்பதை உன்னை சோதிக்கும்படியாக கர்த்தர் தருணத்தை கொடுத்திருந்தார். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு காரியம் ஏதோ உலகம் நடக்குது, எல்லாம் ஒரு காரியம் நடந்து போயிடுது. ஆனா அது இல்லைங்க, எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தான் ஒவ்வொரு காரியம் தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வருகிற நாட்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு தீர்க்க சொல்கிறேன், குடிக்கிற தண்ணியை கூட குடிக்க கூடாத அளவுக்கு ஒரு காலகட்டம் வரப்போகிறது. காற்று கூட சுவாசிக்க முடியாத ஒரு காலகட்டம் வரப்போகிறது. இந்த உலகமானது பொல்லாமல் கிடக்கிறது. அந்த கடைசி காலம் இருக்கிற பிசாசு எப்படியெல்லாம் மக்களை கொண்டு போகணும், எப்படியெல்லாம் மக்களை தேவனுடைய பிரிக்க செய்ய எவ்வளவு முயற்சி எடுப்பான், அத்தனை முயற்சி எடுப்பான். ஏன்னா அவன் மிகுந்த கோபம் கொண்டவனாகி பூமியில இறங்கி வர கண்டேன். அது நிமித்தம் பூமியில குடியிருக்கிறவர்களுக்கும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களுக்கும் பாதாளத்தில் குடியிருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. நேற்று ஒரு சர்வேல போட்டிருக்காங்க, சர்வே எடுத்துட்டாங்க. மெட்ராஸ்ல மட்டும் ஜூலை 15க்குள்ள 1000கணக்கான பேர் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை லட்சமாக மாறப்போகிறது, பல லட்சமாக மாறப்போகிறதா. நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த தளர்வை குறைக்கலாம்னு 500 பேர் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி 3 மடங்கு ஆயிடுச்சு. 1500, 1700, 2000 கூடிக்கிட்டே போகுது.
செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்தியா? அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்தியா? அவர் ஆராதிக்கணும் ஆராதிச்சியா? அவரை ஜெபிக்கணும் சத்தோட ஜெபித்தியா? எல்லாம் செய்யாம இருந்துட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை கொரோனா வராதுன்னு சொன்னீங்கன்னா இங்க மிகவும் பரிதவிக்கப்பட வேண்டியது. நீதிமான் அவள் சட்டைக்குள் ஓடி ஒளிந்து சுகமாய் தங்கி இருப்பார். நீதிமான் தான் அவர் சட்டைக்குள் இருக்க முடியும். நானும் சபைக்கு போறேன், நானும் ஆராதிக்கிறேன், நானும் காணிக்கை கொடுக்கிறேன், அதனால நான் போய் நான் கர்த்தர் எனக்கு எந்த ஒரு தீங்கு வரவிட மாட்டேன். குருட்டுத்தனமான ஒரு காரியம் நமக்கு வேணாம், அவிசுவாசமான காரியம் நமக்கு வேணாம். நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர்கள் தான் அவள் சட்டைக்குள்ள ஓடி ஒளிந்து சுகமாய் 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 தங்கி இருக்க முடியும். எல்லாத்தையும் அவர் சொல்லல. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன், அவனுடைய செயல்களுக்கு தக்க பலன் ஆண்டவரோடு கூட வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நான் என்ன சொல்ல வரேன்னா, தூக்கத்தை விடுவோம். பகல்ல உனக்கு வேலை இருக்குது, சம்பாதிக்க நல்ல காரியம் பண்ணு, வேணான்னு சொல்லல. ஆனா ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவருக்காக நீ என்ன இழந்தாய்? ஆண்டவருக்காக உன் சுயத்தை இழந்தாயா? அல்லது உன் சிற்றின்பத்தை இழந்தாயா? அல்லது உலக காரியத்தை நேர செலுத்திக் அந்த காரியத்தை இழந்தாய்? என்ன இழந்தாய்? ஒருவேளை ஒண்ணு இழக்கலைன்னா தூக்கத்தையாவது ஒரு மணி நேரம் இழந்திருக்க. 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, நைட்டு மணிக்கு இழப்ப ஜெபம் பண்ணுங்க, தேவனோட உறவாடுங்க. படுக்கையிலும் நினைக்கிறேன், ராஜாமத்தில் உன்னை தியானிக்கிறேன். சங்கீதக்காரர் அப்படி கர்த்தரை ரசிச்சு கரைச்சு குடிச்சவங்க. நான் சொல்றேன் பாருங்க, படுக்கையில உங்களை நினைக்கிறேன், ராஜாமத்துல நடுநிசியில 1 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு அவருடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன். சொல்ற பாருங்க, தேவனே நீ என்னுடைய தேவன், எனக்கு சொந்தமான தேவன். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொந்த ஜனம். நீ சொல்ற, நீ தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விநாயகதும் தண்ணீர் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையாய் இருந்து அந்த வல்லமையும் மகிமையும் கண்டே. ஆவியானவர் சொல்றாரு என்ன தெரியுமா, இந்த கடைசி காலங்கள் இன்னமும் வரும் தண்டனைக்கு அசட்டையா இருப்போம் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்க போகிறது. 4ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு படிப்போம். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருவனும் என் கணக்கை என் மனைவி கேட்க மாட்டேன், என் மனைவி கணக்கை என்கிட்ட கேட்க மாட்டார் ஆண்டவர். நான் பண்ணது ஆண்டவர் என்கிட்ட தான் கணக்கு கேட்பேன், நான் தான் பதில் சொல்லணும். நீங்க பண்ணதான் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு, வேற யாரும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோர்கள் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு மரித்தோர்கள் யாவரும் சின்னவங்களாக சரி பெரியவங்களாக சரி எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். சிறியோரும் பெரியோரும் கணக்கு ஒப்புவிக்கணும். சீக்கிரம் வரப்போறாரு.
நினைச்சுக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆண்டவர் சீக்கிரம் வரப்பாரு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்க வந்தபாடு சீக்கிரம் வருவாரு. சீக்கிரம் வருகிற காலம் இது கடைசி காலம். இதெல்லாம் நீங்க சம்பவிக்கிற கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் சம்பவங்கள் அதிர்ச்சியான சம்பவங்கள் தெரிக்கிற சமயம் செப்பனியால படிச்சு பாருங்க. செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்க 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரிக்கணும் சம்பவங்கள், பயங்கரமான சம்பவங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வருகைக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஒரு காலகட்டம். முந்தினரையும் நடக்கிற காலம் இது. வீட்டுல கனமுள்ள பாத்திரம் இருக்குது, கனவீனமான பாத்திரம் இருக்குது, மரத்தாலான பாத்திரம் இருக்குது, மண்ணாலான பாத்திரம் இருக்குது, பொன்னாலான பாத்திரம் இருக்குது, வெள்ளியினாலான பாத்திரம் இருக்குது. எல்லா பாத்திரமும் சபைக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு பாத்திரத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துவார். யாரை பயன்படுத்தாம போக மாட்டாரு, எல்லாத்தையும் பயன்படுத்துவார். அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு நேரம். அது வரைக்கும் பலத்த காலத்துல அடங்கி இருக்கணும். வெளியில ஆண்டவருக்காக பிரகாசிக்க வந்து நான் பிரகாசிக்கணும். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். உலகத்துக்கு உப்பாயிட்டோம்னா உப்பாத்தான் இருக்கணும், அது மாத்தக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையும் நீங்கள் கொடுக்காமல் போனால் அப்படியே சீர்கட்டு போவீர்கள். ஆண்டவர் சொன்னாரு, வேதனையோடு துக்கத்தோடு சொன்னாரு, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ஏசா கிருபையை இழந்து போயிட்டான். ஆனா மறுபடியும் அவன் கண்ணீரோடு குறித்த காலத்துக்குள்ளே அவன் அசட்டையாக இருந்து விட்டான். தேவனுடைய வார்த்தையை மீறி விட்டான். அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு கொடுத்த காலம் முடிஞ்சிருச்சு. சொல்றாரு, சீர்கெட்டு போன ஏசாவை நான் அறவே வெறுத்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை நாட்கள் கொடுத்திருக்காரு. அவர் இறக்க மேல இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் நம்ம நல்லத்துல இருக்கோம் நினைக்காதீங்க. அந்த கிருபை நாட்கள் ஒரு நாள் ஈடுபட்டு போகும். தேவனுடைய இரக்கம் ஒரு நாள் ஈடுபட்டு போகும். அப்புறம் மனம் திரும்ப நினைச்சா முடியாத காரியமாய் போயிடும். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். அவன் பின்பு கண்ணீரோடு தேடியும் இழந்து போன கிருபையை அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியல. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருப்பார். இந்த கிருபை நாட்கள் கிருபை நாம் இழந்து போகக்கூடாது. 2ஆம் அதிகாரம் யோனா 2 சொல்லப்படுகிறது, பொய்யான மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டு, உலக காரியங்களில் அதிகமாக மூழ்கிக்கொண்டு, மாம்சத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு, உலக காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு, பொய்யான அழிந்து போகிற காரியங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தேவன் கொடுக்கிற கிருபையை இழந்து போய் கொடுக்க என்பதை நீங்கள் நான் மறந்து போக கூடாது. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம முதலாவது தேவனுடைய சபையில தான் நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் யாக்கோபு 4:12 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன்.
சொல்லுமா கரங்களை உயர்த்தி என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோ உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் சத்தத்தை உயர்த்தி உங்களுக்காக உண்மையை உத்தமமாய் ஓட உதவி செய்யுமா ஆதித்தை கொண்டு நண்பர்கள் குறைப்பட்டிருந்தால் தான் எங்களை சரிப்படுத்த உங்களால முடியும் பரிசுத்தாவியானவரே எங்களை சரிப்படுத்துங்கப்பா காயப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றுங்க ஆண்டவரே எல்லா காயங்களும் ஆற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய ஆலயம் செய்யுமா இம்மட்டும் நடத்திய வினேசரே எங்க வாழ்நாள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை இப்பொழுதே கடந்து செல்லுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறுவதாக, பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறுவதாக, ஆண்டவரே வெறுமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்பா. எங்க தாத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Under the blood, I stay under the blood, I stay under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 where the devil can do me no harm, where the devil can do me no harm.